ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சிந்துபாத் கதையோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராட்சச பறவை சிந்துபாத்தை ஒரு தீவில் இறக்கி விட்டுருச்சு. அந்த தீவு முழுக்க ஒரே பாலைவனம். அங்கே குடிக்க கூட தண்ணி கிடையாது. ஒரே வெயில், எங்கேயும் நிழல் கூட இல்லை. இந்த ராட்சச பறவை பெரிய பாம்பை தூக்கிக்கிட்டு போயிருச்சு. அப்பாடா, எப்படியோ அதுக்கிட்டேருந்து தப்பிச்சோம் அப்படின்ட்டு எங்கே போகலாம், என்ன பண்ணலான்னு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறான். எங்கே பார்த்தாலும் மணலில் பாம்பு ஓட்டையும் பாம்பு புத்துக்களுமா பாம்பு போன தடங்களுமா இருக்குது. அப்படியே காலார நடந்து போயிட்டே இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு மலை தென்படுது. அந்த மலைக்கிட்ட போகலான்ட்டு பார்க்குறான். அந்த மலைக்கிட்ட நெருங்கி போகிறான். அங்கே போனால் அந்த மலையில் பெரிய ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சி பார்க்குறான். அந்த குகைக்குள்ளே ஒரே பாம்புங்களாகவும் வைரங்களாகவும் இருக்குது. அதை பார்த்த உடனே அவன் பயந்து போய் திரும்பி வந்துடுறான். அங்கேயே நைட்டு ஃபுல்லாக ஒரு பாறை இடுக்கில் உட்காந்து கண் முழிச்சு பார்க்குறான். அந்த பாம்புகள்லாம் அங்கேருந்து நகர்ந்தது உடனே அந்த வைரங்களை எல்லாத்தையும் அவன் பொறுக்கி அவன் பைக்குள்ளே சேகரித்து வச்சுக்கிறான். அப்போ திடீர்னு மேலே வந்து ஒரே மாமிச துண்டுகளாக விழுது. அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. யார் இதை இவ்வளோ மேலே தூக்கி போடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா தான் அவனுக்கு யோசனை தோணுது. கீழே இருந்து ஆட்கள் எல்லாரும் மாமிச துண்டுகளை எறிகிறாங்க. அப்பொழுது அந்த ராட்சச பறவை வந்து அந்த கறி துண்டுகளை எடுத்துக்கிட்டு போகிறப்போ அதில் வைரக்கற்கள் ஒட்டிக்குது. அந்த கறி துண்டை அவங்க அந்த பறவையை அடித்து துரத்திட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால தான் அவங்க கறி துண்டை போடுறாங்கன்ட்டு அவன் யோசிக்கிறான். அந்த கறி துண்டுகளோட அவனையும் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிறான். அந்த பறவை அந்த மூட்டையை தூக்கிட்டு போய் கீழே போட்டுட்டு போயிடுது. அங்கே வைரக்கல்லை நிற்கிற 4 பேர் அந்த மூட்டையிலேருந்து அவன் வெளியே வரதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அவன் தனக்கு நடந்த கதைங்களை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறான். அப்புறம் அவன்கிட்ட இருந்த வைரக்கல்களை அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறான். இந்த வைரக்கற்களை எல்லாம் நல்ல விலைக்கு விற்று நல்ல லாபம் பார்க்கிறான். அச்செல்வங்களை எல்லாம் தன் ஊருக்கு எடுத்து செல்கிறான். இந்த பணங்களை எடுத்துக்கொண்டு அவன் ஊருக்கே செல்கின்றான். இந்த பணங்கள் எல்லாம் ஏழை மக்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், அவர்களுக்கெல்லாம் விருந்தளிக்கப் போகிறேன் என்று கூறினான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.